மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடர்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் மாண்பு அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, சிறிது நேரத்திற்கு முன்பாக பேசிய முன்னாள் முதல்வர், அவையின் மூத்தவர் அண்ணன் OPS அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் முடிச்சிடறேன், சம்மந்தம் இல்லைங்க, முடிச்சிடறேன் சொல்லிடுறேன். இல்லை என்ன அதையெல்லாம் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நாங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே சமயத்தில் அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதையே தன்னுடைய மூச்சாக வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதற்கான கருத்தை இப்போது தெரிவித்து விட்டார். அண்ணன் அவர்களுக்கு சட்டமன்றத்தின் முதல் முறை உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் ஒரு சிறிய வேண்டுகோளையும் வைத்துக் கொள்றேன். இந்த நேரத்தில் எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏன் அப்படின்னா ஏன் காரணத்தை சொல்றேன். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இருங்க வாங்க யாராவது ஒருத்தர் பேசுங்க. நீங்க பேசுங்களா? அவர் யாராவது ஒருத்தர் உட்காருங்க. யாராவது ஒருத்தர் இல்ல எல்லாரும் நீங்க இவருங்க எல்லாரும் நீங்க பேசுறது இருந்தா வெளியில போய் பேசலாம். இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தர் பேசுங்க. யாராவது ஒருத்தர் இருங்க. ஒருத்தர் பேசுங்க. ஒருத்தர் உட்காருங்க. இருங்க. அவர் சொன்ன இருங்க. நீங்கள் அனைவரும் இருங்க. அவர் பேசுவதற்கு முன்பாகவே இருங்க பேசுறது. அவர் பேசுவதற்கு முன்பாக எல்லோரும் எழுந்து நின்று நீங்கள் எதை பற்றி பேசப் போகின்றார் என்ன என்று தெரியாமல் குரல் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள். அவர் என்ன பேசினார் என்பதை உள்வாங்கியிருந்தால் அது குறித்து நீங்கள் தாராளமாக பதில் சொல்லலாம். அவர் சொன்னது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அவையின் கண்ணியத்தை பற்றி அவர் சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதன்படி நடக்கவும் தயாராக இருக்கிறோம். இருங்க சார், இருங்க. அவர் சொன்ன கருத்தை புரிஞ்சுக்கோங்க. மாண்புமிகு முதலமைச்சர் வருகிற போது எல்லோரும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்தே இருக்கிறாரே என்று அந்த கணிதத்தை அவர் சொல்றார். தப்பா ரைட்டா? அது சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கன்றேன். சொல்லுங்க. இருங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல அனுமதி அளிக்கிறேன். மாண்பு உறுப்பினர் நேரு அவர்கள். உறுப்பினர் நேரு நீங்க சொல்லுங்க. அதுதான் அவர் கேட்டார். உட்காருங்க. அதுதாங்க அவர் கேட்கிறார். உட்காருங்க. உறுப்பினர் நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக அதை கையாண்டார். நாங்கள் அதில் மகிழ்ச்சி. ஆனால் எங்கள் திருச்சி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் அவர்கள் அதை எதிர்க்கட்சி தலைவரை பற்றி சொல்வார். நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது அவர் வருகிற போது எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. இல்லை, கொஞ்சம் எழுந்ததில்லை. எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை அதானே தவிர அதை சொன்னபோது அது சொன்னது வரைக்கும் நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விஷயம். அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, ஏறத்தாழ மணி 12 ஆக போகிறது. மாண்பு உறுப்பினர் அத்தனை பேரும் அந்த துறையினுடைய சார்பாக பேச வேண்டியதை விட்டுவிட்டு அரசியல் பேசிக் கொண்டிருப்பதை மாண்பு